இந்த விஷயத்துல அசால்ட்டா இருக்காதீங்க. எல்லாரும் 2B ஆட்டோ பாப்புலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுறாங்க. ஆக்சுவலா 2Bல உங்களுடைய பர்ச்சேசஸும் இருக்கலாம், உங்களோட பர்ச்சேசஸ் இல்லாமலும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய வெண்டார் கிரெடிட் நோட்டு கூட போட்டிருக்கலாம். ஸோ இத ஆட்டோ பாப்புலேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட 2Bல வந்துடும். இப்ப 2Bல வந்ததுக்கு அப்புறமா நீங்க IMS டேஷ்போர்ட், அதாவது இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டேஷ்போர்ட், இது உள்ள போய் உங்களுக்கு தேவையான பர்ச்சேசஸ் தான் வந்திருக்கா, உங்களோட கிரெடிட் நோட் உங்களோட அனுமதி மூலமா தான் வந்திருக்காங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணலாம். சப்போஸ் கிரெடிட் நோட் உங்களுக்கு தெரியாம வந்திருக்கு, இல்ல உங்களோட பர்ச்சேசஸே இல்லாம வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்க ரிஜெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. சார் இப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டா 2B எப்படி சார் மாறும் அப்படின்னு ஒரு டவுட்டும் வரும். நீங்க எப்பெல்லாம் வந்து அக்செப்ட் பண்றீங்க, எப்பெல்லாம் ரிஜெக்ட் பண்றீங்க, எப்பெல்லாம் பெண்டிங் பண்றீங்களோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீஜெனரேட் 2B அப்படின்னு ஒரு டாப் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி ஜெனரேட் ஆன இந்த GSTR 2Bயும் மாறிடும். இப்போ மறுபடியும் ஒரு டவுட் வரும், இது எந்த டேட் வரைக்கும் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு. நீங்க GSTR 3B ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை ரீஜெனரேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ பர்டிகுலரா நீங்க எல்லா பர்ச்சேசஸும் உங்களோட தாங்கிறத வெரிஃபை பண்ணுங்க. கிரெடிட் நோட்டையுமே நீங்க ப்ராப்பரா வெரிஃபை பண்ணிக்கங்க.